ஹலோ வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி நான் ஒன்று வெஜ் பிரியாணி பண்ண போகிறேன். பார்க்கலாங்களா? வெஜ் பிரியாணி வந்து டபுள் பீன்ஸ் இருக்குது இல்லைங்களா, அதில் வெஜ் பிரியாணி பண்ண போகிறேன். தேவையான ரெசிபி உங்களுக்கு காமிக்கிறேன், பார்க்கலாங்களா? பாருங்கள், தேவையான பொருள் என்னென்னட்டு ஒரு வாட்டி காமிச்சிடுறேன் நான். பாருங்கள், 3 கிளாஸ் இது ரைஸ் இருக்குது. ஒரு 600 கிராம்ஸ் ரைஸ் இருக்குது, ரெகுலர் ரைஸு. இது வந்து கேசர் களி ரைஸ் எடுத்து வச்சுருக்கிறேன். ஊர் வைக்கல, இன்ஸ்டண்ட்டாக பண்ணுறோம், நம்ம குக்கரில் பண்ணுறதுனால தேவையில்லை. இப்போ பாருங்கள், டபுள் பீன்ஸ் எடுத்து வச்சுருக்கிறேன். ஒரு கப்பு ஃபுல்லாக ஒரு 150 கிராம் இருக்கும். இது அவ்வளோதான், ஜாஸ்தி இல்லை, 150 கிராம் இருக்கும். இது டபுள் பீன்ஸ் எடுத்து வச்சுருக்கிறேன். இது கூட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நம்ம காய்கள்லாம் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், ஒரு சின்ன மீடியம் சைஸ் கிழங்கு தான் இது, பெருசு இல்லை, சின்னது கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அப்புறமா பாதி கேரட் இருக்குது, சின்னதை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஃபுல் கேரட் இல்லை, பாதி கேரட்டு. அப்புறமா ஒரு கொஞ்சம் பீன்ஸ் எடுத்து வச்சுருக்கிறேன், கட் பண்ணி வச்சுருக்கிறேன் இந்த சைஸில். பாருங்க, 3 காய் ஆயிடுச்சு. இதுக்கு தேவையான பொருள் காமிச்சிட்றேன். பாருங்கள், மீடியம் சைஸு ஒரு 2 டொமேட்டோ எடுத்து வச்சுருக்கிறேன். அப்புறமா பெரிய சைஸு 2 ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஒரு க்ரீன் சில்லி வந்து இந்த சைஸு ஒரு 4 இருக்குது இதில். அப்புறமா கொஞ்சம் மின்ட் லீஃப் இருக்குது. அப்புறமா 1 கப் கர்ட் எடுத்து வச்சுருக்கிறேன். கர்ட் எவ்வளோ வேணும் அவ்வளோ நம்ம யூஸ் பண்ணலாம். அப்புறமா ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு ஒரு 2 டீஸ்பூன் இருக்குது. அப்புறமா மசாலாங்க பார்க்கலாம். கொரியாண்டர் பவுடர் வந்து 1.5 டீஸ்பூனு, 1/2 டீஸ்பூன் வந்து டர்மரிக் இதிலே இருக்குது. அப்புறமா ரெட் சில்லி பவுடர் இருக்குது பாருங்கள். காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் 1 டீஸ்பூனு, ரெகுலரு 1 டீஸ்பூன், 2 இதிலே வச்சுருக்கிறேன். அப்புறமா இது கரம் மசாலாங்க பார்த்துக்கலாம். இதென்ன ஹோல் கரம் மசாலா. 2 பெரிய ஏலக்காய் இருக்குது, 2 சின்ன ஏலக்காய், 4 எடுத்து வச்சுருக்கிறேன். 4 லவங்க இருக்குது இதில். அப்புறமா 2 இந்த ஸ்டார், 1.5, 1 பெருசு 1 சின்னது. அப்புறமா பாருங்கள், இது 2 பூ எடுத்து வச்சுருக்கிறேன் இது. அப்புறமா இந்த கல்பாசி இருக்குது பாருங்கள், ஒரு பெரிய டீஸ்பூனில் எடுத்து வச்சுருக்கிறேன். 4 பட்டை எடுத்து வச்சுருக்கிறேன், சின்ன சின்னது. 3 பிரியாணி லீஃப் எடுத்து வச்சுருக்கிறேன். தேவையான எண்ணெய், கோகோனட் ஆயில் யூஸ் பண்ணுறேன் தாளிக்கிறதுக்கு. அப்புறமா கீ. லாஸ்ட்டில் நம்ம கஸ்தூரி மேத்தி ஆட் பண்ணோம், அது வந்து உங்களுக்கு லாஸ்ட்டில் நான் காமிக்கிற போடுறதுக்கு. இப்போ வாங்க எப்படி பண்ணுறது பார்க்கலாம். பாருங்க, ஒரு குக்கர் வச்சுட்டு கேஸ் ஆன் பண்ணிக்கலாம். நம்ம இன்றைக்கி நம்ம இதில் தான் செய்ய போகிறோம், குக்கரில் தான். பாருங்க, நல்லா குக்கர் கொஞ்சம் சூடானா நம்ம இருக்கிறது எண்ணெய் ஊற்றிக்கலாம். டேக்ஸாவில் பண்ணல, குக்கரில் பண்ணுறதுனால நான் ஜல்தி ஆகிடும், ஒரே சீட்டியில் தான் ஆகிடும். கீ கொஞ்சம் போட்டுக்கலாம், 2 டீஸ்பூன் கீ போட்டுக்கலாம். பாருங்கள், நல்லா எண்ணெய் சூடானேன்னா இருக்கிற இந்த ஹோல் கரம் மசாலா போட்டுக்கலாம். ஒன்றுனா கொஞ்சம் நல்லா லைட்டாக கொஞ்சம் ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் ஆனியன் இருக்கிற இந்த கட் பண்ணி வச்சுக்கிற ஆனியன் போட்டுக்கலாம். இருக்கிற க்ரீன் சில்லி கூட இதிலே ஆட் பண்ணிக்கலாம், நம்ம கட் பண்ணி வச்சுக்கிறது. நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போது ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். இதில் நல்லா வதக்கிக்கலாம் ஒரு 2 நிமிஷம். பாருங்கள், 2 நிமிஷம் ஆனோன்னா இருக்கிற நம்ம வெஜிடபிள்ஸ் எல்லாம் இதில் ஆட் பண்ணியிருக்கலாம். பாருங்கள், இந்த கப்பு தான் இருக்கிற கட் பண்ணி வச்சுக்கிற பொட்டேட்டோ கூட இதில் ஆட் பண்ணிக்கலாம். பீன்ஸு, கேரட்டும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். எதுக்கு நம்ம இப்போவே ஆட் பண்ணிட்டோன்னா கொஞ்சம் காய்ங்கள்லாம் நல்லா வெந்துடும் இல்லைங்களா, அதுக்கோசரம் தான். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டுனா ஒரு 5 நிமிஷம். பாருங்க, இப்போ சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். சால்ட் ஆட் பண்ணல, நம்ம காய்க்கு கொஞ்சம் ஆட் பண்ணலாம். இப்போ இதுக்கு மேலே இருக்கிற மசாலாங்க இருக்குது ஆட் பண்ணிக்கலாம் ஃபுல்லாக. வேறு ஜாஸ்தி மசாலா இல்லை, வேறு இது தான் சில்லி பவுட்ரு, அப்புறமா டர்மரிக்கு, கொரியாண்டர். இப்போ இதில் தக்காளி கூட ஆட் பண்ணிக்கலாம்.
கொஞ்சம் கரம் மசாலா காமிக்கல நான் உங்களுக்கு. கரம் மசாலா கூட இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு டீஸ்பூனு பாருங்கள், 1 டீஸ்பூனு பாருங்கள். ரெகுலர் டீஸ்பூன் இதில் தான் எல்லா மசாலாவும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் தக்காளி இதெல்லாம். ஒரு 2 நிமிஷம் ஆகட்டும். இப்போ கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மேலே கீழே எல்லாம். கர்ட் வந்து நம்ம அப்புறமா ஆட் பண்ணலாம். கொஞ்சம் மூடி வைக்கலாம். ஒரு 5 நிமிஷம் தக்காளி கூட ஒன்றும் வேகட்டும். தக்காளி இப்போ போட்டோம் இல்லைங்களா. பாருங்கள் எண்ணெயெல்லாம் நல்லா மேலே பிரிஞ்சு வந்துட்டுருக்குது. நல்லா பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அரிசி போட்டுக்கலாம். கழுவி வச்சுக்கிற ரைஸு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். புதினா போட்டுக்கலாம் மேலே எடுத்து. கொஞ்சம் கஸ்தூரி மேத்தி பாருங்கள் இவ்வளோ இருக்குது. இவ்வளோ கஸ்தூரி மேத்தி இதில் ஆட் பண்ணிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம தண்ணி மெஜர்மெண்ட் பண்ணி இதில் ஊற்றிக்கலாம். எவ்வளோ பாருங்கள், தண்ணி ஊற்றுறதுக்கு முன்னால் நம்ம கர்டு எவ்வளோ வேணும் அவ்வளோ ஊற்றிக்கலாம். 1 2 3 4 5 பாருங்கள். இந்த டீஸ்பூனில் 5 டீஸ்பூன் கர்டு ஊற்றிக்கினேன். கர்டு நீங்கள் ஜாஸ்தி கூட சேர்த்துக்கலாம், எவ்வளோ வேணும் அவ்வளோன்ட்டு. பாருங்கள் ரைஸில் கூட நல்லா மசாலாலாம் நல்லா பிடிச்சிடுச்சு. நல்லா இப்போது தண்ணி கூட நம்ம இதில் ஊற்றிக்கலாம். மெஜர் பண்ணி வச்சுட்டுக்கிறேன் நான். ஊற்றிட்டு இப்போது சால்ட் கூட நம்ம போட்டுக்கலாம். காய் கூட போட்டு இந்த சால்ட்டு தான் மிச்சம் எவ்வளோ வேணும் இதில் போட்டுக்கலாம். இருக்கிற கொஞ்சம் மின்ட் லீவ் போட்டுக்கலாம். இதில் நல்லா மேலே கீழே எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். காய்ங்கோ உப்பு எல்லாம் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஒரு வாட்டி. இப்போது உங்கள் ரைஸ் எப்படி இருக்குது அப்படி பார்த்துக்கோங்க. ஒரு சீட்டியோ இல்லை 2 சீட்டியோ விட்டுட்டு நம்ம பார்க்கலாம். இப்போ ஒரு 2 சீட்டி விட்டுட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ டபுள் பீன்ஸ் வெஜ் பிரியாணி ரெடி. இப்போ நான் இது டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன். சூப்பராக இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.